அந்த காலத்தில் ஒரு மனுஷனுடைய பாவம் போகணுன்னா ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்தி அந்த ரத்தத்தினால அந்த பாவம் நிவர்த்தி ஆகும்னு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது பின்பற்றப்பட்டுச்சு. இப்போ பாரு, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம் போனோன்னா ஒவ்வொரு முறை ஒரு ஒரு ஆட்டை வெட்ட முடியாது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணணும்னா அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அவர் கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் இந்த பூமியில் வந்து அவர் வந்து ஊழியம் செய்து சிலுவிலே அறையப்பட்டு ஒரு சொட்டு ரத்தத்தை கூட தனக்காக வைத்துக் கொள்ளாமல் எல்லா ரத்தத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்துக்காக அவர் சுமந்து தீர்த்து ஒட்டுமொத்த பாவத்தையும் நிவர்த்தி செஞ்சார். அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்றாரு 29ஆம் வசனத்துல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஏசப்பா போறதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இதோ இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து